ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையிலும் மேடை பேச்சுகளிலும் மட்டும் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதில்லை. சட்டமன்றத்திலும் வெற்று அறிவிப்புகளை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அவர் அறிவித்த அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என கைவிடப்படுகிறதாம். சட்டமன்றத்தில் அறிவிக்கும் முன் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமா, செயல்படுத்துவதற்கான நிதி இருக்கிறதா என சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த பிறகுதான் அறிவிக்க வேண்டும். அதுதான் நல்ல அரசுக்கு அழகு. எதை பற்றியும் கவலைப்படாமல் விளம்பரத்திற்காக அறிவித்தால் இப்படிதான் ஆகும். 256 அறிவிப்புகள் சாத்தியம் இல்லை என கைவிடப்படுவதோடு சுமார் 3455 அறிவிப்புகள் இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறதாம். ஆட்சியே முடிய போகிறது. அறிவித்த அறிவிப்புகளில் சரி பாதியை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இந்த அரசை ஃபெயிலியர் அரசு என சொல்லாமல் என்னவென்று சொல்வது? 8634 அறிவிப்புகளை அறிவித்து அதில் 3455 அறிவிப்புகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தும் ஸ்டாலின் எந்த துணிச்சலில் நல்லாட்சி நடப்பது போல நாடகம் ஆடுகிறார் என்பதுதான் மக்களின் கேள்வியாக உள்ளது. அறிவிப்பு வெளியிடுவது, திட்டம் செயல்படுகிறதோ இல்லையோ போட்டோ ஷூட் எடுப்பது, அதை திரும்பிய திசையெங்கும் கலர் கலராக விளம்பரம் செய்வது, கேட்டால் மாடல் அரசு என மார்த்தட்டுவது, இந்த விளம்பர அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என மக்கள் கொந்தளிக்கிறார்கள்.